ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் போயின்ட்டுருக்கு. அத்தா இங்கே இல்லாததால் நம்மளால் ரொம்ப தூரம்லாம் எங்கேயும் போக முடியாது. அதே மாதிரி பசங்களையும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதனால் தங்கச்சி பசங்களும் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால் லோக்கலில் எங்கேயாவது ஒரு பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுச்சோறுலாம் கட்டிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்க சில்ட்ரன்ஸ் பார்க் போயிட்டு பக்கத்துலேயே ஸ்னேக் பார்க் இல்லையா, அங்கேயும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் பிளான் கேன்சல் ஆகி வேறு மாதிரி போய் நாங்கள் இன்றைக்கி போனது பார்த்திங்கன்னா வண்டலூர் ஜூ தான் போயிருந்தோம். என்ட்ரானோன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. நாங்கள் போகவே டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 12:45 அந்த ரேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் எடுத்துகிட்டு போன சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து பெட்ஷீட் விரித்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் ரைஸும் பெப்பர் சிக்கனும் தான் கொண்டு போயிருந்தோம். அம்மா தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. கிறிஷ் வந்து இது மாதிரி நல்ல வைடான இடம் பார்த்தான் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் பண்ணுவான். அதனால் அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்தார். அதுக்கப்புறம் அங்கேவே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்லி பேஸஸில் வந்து சைக்கிள் வந்து கொடுக்குறாங்க. அதை ரெண்டல் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சைக்கிள் ஓட்டுறேன். ஏதோ ஃபஸ்ட் டைம் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா டச்சே விட்டு போச்சு. ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு நாள் அப்படின்றத விட. நல்லா வந்து சைக்கிள் ஓட்டி முடிச்சுட்டு மறுபடியும் கொண்டு போய் விட்டுட்டு, ஒரு சிலர் வந்து ஃபுல் ஜூவையுமே பார்த்திங்க அப்படின்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வராங்க. பட் நம்மளால் ஓட்ட முடியல, ஓட்ட வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு அனிமல்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அனிமல்ஸை விட இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் வந்து நிறைய இடத்துல வந்து உலாத்திட்டுருக்கு. அப்படியே அங்கங்கே வெளியிலேயே கூண்டு தவிர வெளியிலேயே வந்து போயிட்டுருக்கு மான், பீகாக்லாம். ஸோ பசங்க நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலாக இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறதுன்றது ரொம்பவே கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ இருக்க பசங்களுமே சரி நம்மளுமே எங்கே அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போய் நடக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி நார்மலாக சினிமா போகலாம், மால் போகலாம், வேறு ஏதாவது லோக்கலில் பார்க் போகலாம், இல்லை வந்து அவுட் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு தான் வந்து நம்ம பிளான் பண்ணுறோம். அதை மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ஒரு அவுட்டிங் இது மாதிரி பிளேசஸ்க்கு போனால் கண்டிப்பாக வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த அவுட்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் தர்ஷன் கூட வந்து எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். பட் பசங்க வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்குமே டயர்ட்னஸ், கால்வலி அப்படி இப்படி இருந்தாலும் இந்த இடத்த வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் தங்கச்சி பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே வந்து நாங்கள் ஸ்கூல் போயிட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவோம், ஜூவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இப்படி தான் எங்கள் ட்ரிப் போச்சு. பாய் பாய்.